சூரிய நல்லா இருக்குங்க. சூரிய சசிகுமார் மியூசிக் செம்ம. ஹீரோனே சூப்பர். எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. கதை வந்து அன்னதாசம் அவங்க யாருக்கும் அவங்க 3 பேருக்கும் அம்மா அப்பா இல்லை. அவங்க ஒன்று லிங்க் ஆகி ஒருத்தர் மற்ற வளர்ப்பாங்க. அதுதான் அது இவங்க கூட சண்டை காதல் இது தான் நல்லா இருக்குது. ஆனால் சூப்பராக எடுத்துருக்காங்க. வித்தியாசமாக எடுத்துருக்காங்க. சூரியம் சசிகுமார் அப்படியே லைவாக நம்ம பக்கத்து வீட்டுக்காரமே பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. சண்டை செம்மையாக எடுத்துருக்காங்க. 2 சண்டையும் மியூசிக் பயங்கரமாக இருக்குதுப்பா. சண்டை சீன்லாம் நிஜமாக வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கரா சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெற்றிமாறன் சாரோட கதை தான் இது. அது எப்படி இருக்கு? டேரக்டர் வந்து அப்படியே வந்து இல்லை படம் நல்லா இருக்கு. ஆள் தான் வெற்றிமாறன் இவர் சசிகுமார் அப்படிலாம் கிடையாது. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். படம் உண்மையிலே சூப்பருங்க. வேற லெவலாக இருந்துச்சுங்க. ஒர்த்து உண்மையிலே வந்து எனக்கு தெரிஞ்சு 100 crores மேலே போயிடும். அண்ட் மெயின்லி என்ன சூர்யா ஃப்ரம் காமெடியன் டு லீட் ஆக்டர். காமெடியை விட லீட் ஆக்டர் இது வந்து சூப்பராக செட் ஆச்சு அவருக்கு வந்து அஸ் ஆக்டரா. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் மொத்தமாக தரமாக நொறுக்கி விட்டுருந்தா அப்படி பக்கா பண்ணிட்டு அப்படி. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல். யுவன் சங்கர் ராஜா வந்து நான் மங்காத்தாக்கு அப்புறம் என்னன்னா இப்போ இந்த ஓஎஸ்டி அந்த சாங்ஸ் எல்லாம் தரமாக கொடுத்துருக்காரு. சூரியனா யுவன் சங்கர் நான் காம்போ வந்து வேற லெவலாக இருந்துச்சு உண்மையிலே வந்து. அதுக்கப்புறம் வந்து சசிகுமார் சார் அவர் வந்து என்னன்னா சுந்தரபாண்டியன் அதுக்கப்புறம் வெற்றிவேல் அந்த படத்தில் பார்த்துருக்கேன். உண்மையிலே இது வந்து என்ன சூப்பராக கொடுத்துரு. கடைசி வரைக்கும் அவரை காமிச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் அவரை வந்து இது பண்ணிட்டாங்க. ஆனால் உன்னிமுந்தன் சார் என்னன்னா மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய நடிகராக இருந்தார். ஆனால் இப்போ வந்து என்னன்னா தமிழ் சினிமாவில் நல்லா கொடுத்துட்டு அப்படி ஓரளவு வந்து. ஆனால் மெயினே இந்த படத்தில் என்னன்னா ஹீரோ ஆஃப் த டேனா சூரி தான் எல்லா இதுவும் பண்ணிட்டு அப்படி வேற லெவல் பண்ணிட்டு அப்படி அவர் வந்து. ஆமாம் சசிகுமார் ஆக்சுவலி அதே போர்ஷன்ஸ் காமிச்சிருக்கலாம். ஆனால் வந்து என்னன்னா காட்டி தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் படம் வந்து. சசிகுமார் அண்ணா வந்து ஓவராலாக எப்படி இருக்கு பார்க்கும்போது? விடுதலைக்கு அப்புறம் திருப்பி ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஆமாம் இன்னும் இதுக்கு அடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாருன்னா வந்து சூரியனா வந்து சிவகார்த்திகேயன் அண்ணா விஜய் சார் அப்புறம் அஜித் சாருக்கு அப்புறம் அவர் என்னன்னா ஒரு லீட் ஆக்டராக வந்துருவாரு தமிழ் சினிமாவில் வந்து. படம் நல்லா இருக்குமா? ஃபேமிலியோட வந்து பார்த்தாங்கன்னா தெரியுமா இந்த படத்தில் நியாயம் தர்மம் எல்லாம் நல்ல கரெக்டாக நல்லா நிறுத்தி வச்சுறாரு. 3 ஹீரோ இருந்தாங்க. உங்களுக்கு எந்த ஹீரோ ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு? 3 ஹீரோவிலையும் பாருங்க இவர் காமெடியாக பார்த்து பழகுறதுனால இந்த வாட்டி நல்லா அந்த ஹீரோன்றத கரெக்டாக ஸ்டாண்டை பிடிச்சிட்டாரு. இது மேலே இவர் ஹீரோவாலாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு இவருக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்து அடிக்கும்பா இனிமேல். படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சா செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு? படத்துலையா? இல்லைப்பா நல்லா தான் ஆரம்பத்துலேருந்து நல்லா பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா? பாட்டெலாம் குடும்பம் ஒரு அழை வர மாதிரியும் இருக்குது. பற்றியா பாட்டில் குடும்ப கதையாக தான் இருக்கும். எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பாருங்கன்ற நான் என்ன சொல்ல வராங்க கதையில்? இதில் விசுவாசம் நிறைய கரெக்டாக அந்த விசுவாசத்தை எங்கே காட்டணும்னு காட்டினார். படம் செம்மையாக இருக்குது. தமிழில் மாஸ் ஹீரோஸ் இருக்காங்க, கிளாஸ் ஹீரோஸ் இருக்காங்க. கதையின் நாயகன் இது வரைக்கும் தமிழில் யாரும் இல்லை. அந்த ஜானரில் இவர் ஃபிட்டாக வர்றாரு. ஸோ இவர் இதுக்கப்புறம் கதையை மட்டும் நல்லா செலக்ட் பண்ணிட்டார் அப்படின்னா தமிழில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ ஆகிடுவார். விடுதலையிலேருந்து திருப்பி நடிச்சிருக்க ஹீரோ அதில் வந்து வெறும் அந்த ஒரு ரொம்ப ரியலாக இருக்கும். அது ஒரு சாதாரண மனிதனோட வாழ்க்கையை அப்படியே படம் டாக்குமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதை பண்ணணுமேன்னு பண்ணாமல் தனக்கு என்ன வருங்கிறத உணர்ந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணார்னா நல்லாயிருக்கும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருக்குது. வேறு எதிர்நீச்சல் மாதிரியோ அல்லது இப்போ கொடி மாதிரியோ எந்த விதமான இம்பேக்டும் இல்லாமல் இது தனியாக ஒரு படமாக இருக்குது. இது கண்டிப்பாக துரை செந்தில்குமாருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். சாங்ஸ் எனக்கு ஓகேவாக தான் பட்டுச்சு. பெரிய யுவனோட சாங்ஸ் மாதிரிலாம் இல்லை. பட் பிஜிஎம்ல செம்மையாக பண்ணியிருந்தார். பிஜிஎம்ல அவர் தான் எப்போதுமே கிங்கு. அதை இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சசிகுமார் உன்னிமுகுந்தன் அதுக்கப்புறம் ஹீரோயின் ஸ்மிதா அவங்களும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய இடத்துல சசிகுமார் வந்து சூரியோட ஆக்டிங் ஓவர்டேக் பண்ணியிருந்தாரு. ஆனால் நம்ம செகண்ட் ஹாஃபில் படம் முடிஞ்சு வெளில வரும்போது நமக்கு சூரிய மட்டும் தான் மைண்டில் இருக்காது. ஓவராலாக தியேட்டரில் வந்து படம் பார்க்கலாம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது ஓகே அப்படின்னா தாராளமாக குடும்பத்தோட தியேட்டரில் வந்து பார்க்கலாம். என்ன சொல்கிறாருன்னா யாருமே அவரால் விட்டு கொடுக்க முடியல. அதாவது அவர் ஒரு நன்றி வந்து காட்டுறாரு. அவங்களையும் விட்டு கொடுக்க முடியல, அவங்க வளர்த்தவங்களையும் விட்டு கொடுக்க முடியல. எல்லாருக்குமே ஒரு ட்ரூவாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கால் பிரேக் ஆனப்போ அதை அவர் எப்படி சேர்க்கணும்னு தான் நினைக்கிறாரு. எப்படி பண்ணணும், இந்த ஃபேமிலி பிரேக் ஆகாமல் நம்ம அந்த ஃபேமிலியை வந்து எப்படி கொண்டு போகணுன்றத ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. இது ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தாங்கன்னா சீரியஸ்லி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஒரு நல்ல மெசேஜ் சூப்பராக வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நான் இன்னும் இட்லிஸ் பார்க்கல. இந்த வீக் வந்த முதல் படம் தான் பார்க்குறேன். இந்த படம் வந்து எனக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருந்தேன். அதை வந்து சூப்பராக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வந்து இன்ட்ரோல் சீன் முன்னாடி ஒரு பிஜிஎம் வருது. அது வந்து சூப்பராக இருந்தது, நல்ல ரெஸ்பான்ஸு. செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் ஒரு பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்தது. சாங்ஸ் வந்து ஓகே ஒரு அபவ் ஆவரேஜ் தான். பட் ஆனால் பிஜிஎம்ஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா நல்லா பண்ணியிருக்காரு. ரைட்டிங் வந்து வெற்றிமாறன் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு.
கதையை சூப்பராக இப்போ நம்மளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு தப்பு பண்ணுறோன்னு தோணும், ஓகேவா? சில விஷயம்லாம் ஓகேவா, சில நம்மளும் மனுஷன் தான், அதை தான் சொல்ல வராங்க, ஓகேவா? படத்தில் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி படம் பார்க்க சொல்ல நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். நம்ம இந்த மாதிரி படம் என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்க சொல்ல இன்னும் பெட்டராக இருக்கும். அதான் இப்போ இந்த படத்துலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு 2 காமெடி சீன்ஸ் வருது. அவர் அந்த காமெடியும் விட்டுருல, அப்படியே பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஆக்டிங்லேயும் ஓவர் ஹீரோயிசம்லாம் காமிக்கல. ஒரு ஹீரோயிசம் அந்த மீட்டருக்கு ஏற்ற மாதிரி யதார்த்தமாக அவருக்கு என்ன வருமோ அதை தான் பண்ணியிருக்காரு. அது வந்து கதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த விடுதலைக்கு அப்புறம் அது ஒரு அவருக்கு சூட் ஆகிற மாதிரி எடுத்திருந்தாரு. இந்த ஸ்டோரி பார்க்க சொல்லியும் எல்லாருக்கும் புரியும். அவருக்கு வரதை தான் எடுத்திருக்காரு. ஒரு விஸ்வாசம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் பண்ண சொல்ல விஸ்வாசமாக இருக்கிற மாதிரி அந்த கேரக்டர்லாம் அவர் சூட் ஆகும், அதை பண்ணியிருக்காரு. அது வந்து சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. படத்திலே பெட்டராக சொல்லணும்னா டேரக்டரோட ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. சூரியனோட ஆக்டிங், யுவன் சங்கர் ராஜா அவரோட பிஜிஎம் வந்து ஒரு டாப் நாச்சாக இருந்துச்சு படத்தில். இன்டர்வல் பிளாக்கு, கிளைமேக்ஸ் பிளாக் வந்து கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் ஆயிரும். எந்த ஒரு வல்காரிட்டியுமே இல்லை, எல்லாருமே வந்து பார்க்கலாம். படத்தில் காமெடியாக பார்த்துட்டு இருந்த அவரை வந்து ஹீரோவாக டக்குன்னு 2வது படத்தில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. பெரிய ஆக்ட்ரஸ் 2 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு இணையாக வந்து இவரும் நடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க அவரோட ஃபேன்ஸ் எங்களுக்கு. கண்டிப்பாக படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. விடுதலைக்கு அப்புறம் இந்த படமும் 2வது ஹீரோவாக பண்ணிருக்காங்க. ஆமாம் ப்ரோ. மேலும் இதே மாதிரி 2, 3 இல்லாமல் நிறையா படம் பண்ணணும் அவருன்னு நினைக்கிறோம். படம் கண்டிப்பாக நல்லா இருக்குது, சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. சசிகுமார் ப்ரோ அவங்க வந்து 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை, அது என்ன பண்ணுறாரு இவர் இடையா இருந்துங்கிறது தான் கதை. அந்த கதையை வந்து சூப்பராக எடுத்து ஸ்க்ரீன் பிளே மூலிமா ஆடியன்ஸ் 2.5 மணி நேரம் உட்கார வச்சு படத்தை சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் நல்லா தானே இது. சூரிய முன்னாடி வந்து இப்போ நல்லா தான் நடிச்சிருக்காரு. சண்டை எல்லாம் மண்ணு பொண்ணு இதுக்காக தான் மெயினாக சொல்லிட்டு அது ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே வர பிரச்சனை அந்த மாதிரி பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு. சூரிய சூப்பராக இருக்குது. மாதம் பண்ணி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹோல்டு பண்ணி கொண்டு வருது அவர் தான். நல்லா இருக்கு. மாதம் நல்லா சூட் ஆகுது. விடுதலையில் ஒரு ஹீரோவாக ஃபார்ம் ஆனார். இந்த படத்தில் நல்லா தான் இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் தான். அவர் நல்லா எடுத்துகிட்டு போகிறார் படத்தை. நல்லா இருக்குது. தரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. சூரியோட மூவி வெற்றிமாறன் கதை. ஆனால் வெற்றிமாறன் சூரிய கோசம் இருந்து சூப்பராக இருக்குது. வெற்றிமாறனோட ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா சசிகுமார் தான். அப்புறம் லாஸ்ட்டு வந்து நான் வில்லன் கேரக்டராக வந்து இவரை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது சூரி லாஸ்ட்டு நல்லா இருக்கு. வெரி குட் அமேசிங் ஆஃப்கோர்ஸ். இந்த படம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு ரூரல் ஆக்ஷன் படமாக நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் லுக்கில் பண்ணணுன்னா நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்தலாம், நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அது அந்த படத்தில் எதுவும் தப்பு இல்லை. ஆனால் ஸ்க்ரீன் பிளே லேகிங் மட்டும் என்ன சொல்லணும்னா, இப்போ ஒரு படத்துக்கு கதை எந்த அளவுக்கு முக்கியம் அதே அளவுக்கு திரைக்கதையும் முக்கியம். ஸோ ஒரு திரைக்கதையில் நம்ம கவனம் செலுத்தினாலே அந்த படம் நல்ல படமாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சூரிய வந்து நல்லா டைலாகும் பயங்கரமாக பண்ணிட்டாரு, ஆக்ஷன் சீக்வன்ஸும் பயங்கரமாக பண்ணிட்டாரு. இந்த படத்தில் சூரிய ஒரு 4 டைலாக் ஒரு சிங்கிள் டேக்கில் பெருசாக சொல்லியிருப்பாங்க. அந்த டைலாக்லாம் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு நல்ல ரூரல் ஆக்ஷன் படம். நிறைய தமிழ் இது வரைக்கும் நிறைய ரூரல் ஆக்ஷன் படம் வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் வந்ததே கிடையாது. இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால இந்த படத்தை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லை சூரிய ஜோடி இருக்காங்க ஹீரோயினி அந்த அளவுக்கு பயங்கரமாக இல்லை. ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயினி அப்படி அவங்களும் அதே மாதிரி தான். நம்ம எதார்த்தமாக பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த குறையும் இல்லைங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி காமெடி சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதே எதுவுமே போரே அடிக்கல. பாருங்க யோசிக்கிற மாதிரி காமெடினா போரே அடிக்கல. அப்படி யதார்த்தமாக போகுதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. எப்படி இருக்காரு விடுதலைக்கு அப்புறம்? நல்லா பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் இதே மாதிரி பண்ணலாம். அப்போ இதேமாரி இப்போ நல்லா இருக்காங்க. காமெடி மாரியே அவர் தெரியலையா நடிகர் சூரி காமெடி நடிப்பார்ல, அதெல்லாம் கிடையாது. இது அந்த சூரி வேற, இது ஹீரோ சூரி. சூப்பராக பண்ணுறாப்புல. அது போல் டக்குன்னு சேஞ்ச் ஆகுது. ரொம்ப கஷ்டங்க. நல்லா பண்ணுறா சூரி. ஆச்சரியமாக இருக்குது. சசிகுமார் சொல்லே வேணாம். எனக்கு தெரிஞ்சு சசிகுமார் நம்பர் 1 இதெல்லாம் சீன்லாம். அது சூரி அவர் இன்னொருத்தர் கேரளா இருக்காரு. அது நமக்கு தேவையில்ல. அது வேணாம். 2 பேரும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. செம்ம லாஸ்ட்டில் இவர் ஃப்ரெண்டுங்க அதான் நல்லா நன்றி கடனாக இருப்பார். அவர் இவருக்கு தூரம் பண்ணால் அவரே அவர் போட்டு தள்ளுவார். அது நிஜமாக போட்டு தான் ஆகணும். அவர் அதுமாரி தப்பு பண்ணுவார். அதனால ஹீரோ வந்து அவங்க நண்பரை போட்டு தள்ளிட்டார். வேற ஒன்று படத்தில் வந்து இந்த விசுவாசமாக இருக்கிறதா? விசுவாசம் நல்லா இருந்தது. விசுவாசம் தான் அது. அது சூரிய விசுவாசம் இருந்தது. விசுவாசமாக இருந்தால் கூட அவனுக்கு அவன் பொன்னாட்டியா அம்மா கொண்டுட்டு அவர் போட்டு தள்ள மாட்டாங்களா? அதே தான் தப்பா. எனக்கு படம் எந்த இடத்துல போர் அடிக்கல. நல்லா இருக்குது. செம்மையாக இருந்தது. ரொம்ப பிடிச்சிக்குது. போங்களாம். எனக்கு நான் எதிர்க்க பார்த்து வந்து வேற படம் பார்க்க மாட்டேன். நான் ரஜினிக்கு அந்த படம் மட்டும் தான் பார்ப்பேன். தலைவர் ரசிகர் நான். இதான் ஃபர்ஸ்ட் இந்த படம் தான் வந்து பார்க்குறேன். 10க்கு ரேட்டிங் தரீங்க? 10க்கு 10 கொடுங்க.
ஏன் அதெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. எனக்கு பொய் சொல்ல, நான் சும்மாலாம் சொல்லல. நல்லா இருக்குது படம். எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது படம். 10க்கு 10 கேரண்டா. சசிகுமார் 10க்கு 10, இவங்க 10க்கு 10, அவரு இன்னொரு மலாத்த ஹீரோ இருக்கு, அவரு 10க்கு 9, ஹீரோனிக்கு 10க்கு 10. ஓகே வாங்க. ஆமாங்க, அப்படியே அது வேற சூரியன்ற காமெடியே வேற, இது ஹீரோ சூரி. அப்போ நடிச்சு தானே அவனு இவரு சூப்பராக பண்ணிருக்காரு. மதுரையிலேருந்து என்ன சாதாரண கிளீனராக வந்திருக்காரு. கிளீனராக வந்து இப்போ தமிழ் சினிமாவில் வேற லெவலில் தான். சூரியனா சிவகார்த்திகேயனா எங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொன்னால் வந்து படம் வேற லெவலுங்க. கொலை மாஸ் பர்ஃபார்மர் சூரி.